Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அஸ்வி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து புடவை எடுக்க போகிறதுக்காக காஞ்சிபுரம் போகிறோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 8ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்கேஜ்மெண்ட் சாரீ அதுக்கப்புறம் வந்து முகூர்த்த சாரீ ரெண்டுமே வந்து ஒன்றா எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு காஞ்சிபுரம்க்கு டைரெக்டாக போயிட்டோம். ஸோ போகிற வழியிலே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்காக ஒரு 7:30 அந்த மாதிரி டைம்லேயே கிளம்பிட்டோம். பூனமல்லி கிராஸ் பண்ணும்போது அங்கே இருக்க சங்கீதா ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைரெக்டாக சங்கீதா ஹோட்டல் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக காஞ்சிபுரம் போகிற பிளான் தான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்வராயன் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்து போகிறோம். ஸோ பொண்ணு வீட்டில் எப்போவுமே அங்கே எடுப்பாங்களாம். ஸோ அதுக்காக அவங்களோட சாய்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து அந்த சாரீ கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே வந்து போயிட்டோம். ஸோ அங்கே தான் பொண்ணுக்கு வந்து முகூர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கும் வந்து சேர்த்து அங்கேயே எடுத்துட்டோம். நாங்கள் காஞ்சிபுரமில் என்னோட மேரேஜ்க்கு பிரகாஷ் சில்கில் எடுத்தோம். எனக்கு வந்து இந்த கடையை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே எடுத்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நல்ல டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிளிப் பார்த்துக்கிறீங்களா? ஸோ இவங்க தான் வந்து என் தம்பிக்கு பார்த்துருக்க பொண்ணு. இவங்க நேம் வந்து சித்ரா. ஸோ இவங்களுக்கும் தம்பிக்கும் தான் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜனவரி மந்த் வந்து மேரேஜ் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து இப்போ புடவை எடுத்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ புடவை நிறைய புடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2 ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்து வர விளாக்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ என்கேஜ்மெண்ட் விளாக் அதுக்கப்புறம் மேரேஜ் விளாக்லலாம் உங்களுக்கு இந்த புடவையோட டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த புடவை எடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டோம். அங்கே வந்து ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இந்த பருப்பு பொடி போட்ட சாதம் வந்து எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். அங்கே நாங்கள் எப்போவுமே போகும்போது இங்கே சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சோட ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது சரி எங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி சில்க்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். இங்கே நிஜமாவே சொல்கிற குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. சாரியோட கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நிறைய இல்லை, ஒரு அளவு தான் இருந்துச்சு. பட் இருக்கிற சாரியோட குவாலிட்டி அண்ட் அதோட கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட டீட்டெயிலும் நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம், ஏன்னா அங்கேருந்து நாங்கள் மண்டபம் பார்க்க போகணும். ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி மண்டபம்லாம் பார்த்துட்டு நைட்டு வந்து மதுரை பாண்டியன் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம்.
அன்னைக்கு ட்ராவல் பண்ணனாலேயோ என்னவோ தெரியல, எல்லாருக்கும் செம்ம பசி. மதியமும் வெஜ் தான் சாப்பிட்டோம். சரி நைட்டு நான்வெஜ் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இங்கே ஃபுட் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, செம்ம டேஸ்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய வந்து மிக்ஸ்டடாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடைசியாக அந்த கிளி பரோட்டா வந்து சொல்லுவாங்களே, அந்த இலையில வச்சு கொடுப்பாங்களே, அந்த பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா அது ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நல்ல மழை. ஸோ சாப்பிட்டு நல்ல ஒரு மழையில் வந்து ஜாலியாக கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இதோட இந்த vlog-ஐயும் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடுற vlogs வந்து உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, bye and thank you for watching this video.